பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக அம்பாஸ்டர் முதல் எல்லாருக்கும் ஏன்னா தனித்தனியாக சொல்ல முடியாது, அதில் லிஸ்ட்டு விட்டு போயிடும், அது சில மன வருத்தங்கள்லாம் வரும். இப்படி தான் டேரக்டர் ஆகிட்டு பேட்டி கொடுத்துட்டு சில நண்பர்கள் பேர்லாம் விட்டு போச்சு. ஊருக்கு போனால் முகம் கொடுத்து பேச மாட்டேன்ட்டான். எனக்கு புரியலை எதுக்கு பேசலை, ஏன் பேசுகிற மாட்டான் அப்படின்னு. ஏன்னா அந்த லிஸ்ட்டில் அவன் பேர் விட்டு போச்சு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யார் அப்படிங்கும்போது அதில் ஒரு 2-3 டீச்சரை சொல்லிட்டு சில டீச்சரை விட்டுட்டேன். அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ நானும் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கவே இல்லையா, அவங்க மட்டும் தான் பாடம் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி டீச்சரின் சண்டைக்கு வந்துட்டாங்க. அதனால் யார் பேரையும் அதிலிருந்து நான் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு இங்கே நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த ராஜா சார் அந்த மாதிரி கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜேம்ஸ் வசந்தன் சாருடைய ஃப்ரெண்டு தான் ஜான் பால், இன்றைக்கி என்னுடைய நண்பர். அவர் முக்கியமாக என்னென்னா நானும் அவர் தான் வந்தோம், அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்தார். பாண்டியராஜன் அவருக்கு தான் எல்லாருமே கை கொடுத்தாங்க. ரொம்ப பேருக்கு வந்து அவர் நல்ல டீஷர்ட்டாக இன் பண்ணி கொஞ்சம் ஆள் ஒரு மாதிரியாக இருந்த உடனே நான் பக்கத்தில் ரொம்ப பொசுக்குன்னு இருந்த உடனே கண்டிப்பாக இவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அட பாவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் சார். நல்ல வேலை போகும்போது வரல, நாளைக்கு தான் வர்றாரு, அதனால் கொஞ்சம் இதுவாக போய்க்கலாம். உண்மையிலே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பொங்கல் விழா அப்படிங்கிறத அது இங்கே உள்ள தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து அதை இவ்வளவு கூடி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மெரினா படத்துக்கு இப்படி கூட்டம் ஃபுல்லாக தியேட்டருக்கு வந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே குவைத்தில் வந்து எல்லாம் அப்படி கூடி அவர் ஜான்பால் சாரோட சொன்னார், இங்கே ரொம்ப ஒற்றுமையாக இருப்பா போல் அப்படின்னு. அந்த ஒற்றுமையாக உண்மையிலே அவர் ராஜா சார்லேருந்து புகழ் சாரில் இருந்து நம்ம தலைவர்லேருந்து எல்லாருமே அவங்க பேசுகிற விதம், ஆர்கனைஸ் பண்ணுற விதம் எல்லாமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கன்னு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா நான் எங்கே இருந்தாலும் பொங்கலுக்கு ஊருக்கு போயிடுவேன். இந்த வருஷம் போக முடியல, என்னென்னா படம் ரிலீஸ்னால பயங்கர பிஸியாக இருந்தேன். பட் என் குழந்தையும் மனைவியும் ஊருக்கு அனுப்பி வச்சிட்டேன். ஏன் வரல அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா ஒர்க்கு பயங்கர டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நாள் தான் ஓப்பன் பண்ணேன், இந்த மாதிரி குவைத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் என்ன விஷயம் அப்படின்னாங்க. இல்லை அங்கே உள்ள தமிழர்கள்லாம் பொங்கல் விழா கொண்டாடுறாங்க, அதுக்கு போகிறேன் அப்படின்னு. ஓ, அதுக்குள்ளே எங்களோட பொங்கல் கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சோ? அவ்வளோ 2 வருஷம் தான் ஆகுது, 3 வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி, அதுக்குள்ளேயும் போர் அடிக்க ஆரம்பித்தான், சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ராஜா சார்கிட்ட வந்து இறங்கினோன்னா இங்கே வந்து கோல்டு எங்கே சார் கிடைக்கும், நகை கடையில் போய் முதல்ல ஒரு நகை செயின் ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு போய் அவங்கள அந்த விதத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவேன். உண்மையில் அந்த வருஷம் பொங்கல் இங்கே சேர்ந்து உங்களோட கொண்டாடுறதே எனக்கு ரொம்ப ரொம்ப உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னா எனக்கு உண்மையில் பார்த்தா இந்திய தூதர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அவர் லூயிஸ் சார் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இன்னும் நேஷ்னல் அவார்டு போய் நம்ம ஜனாதிபதிக்கிட்ட வாங்கினது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. நான் தான் வாங்கினேன்னா அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு இன்னும் இருக்கும். ஆசியா லெவலில் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கொடுத்தாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விராச்சிலை அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்லாத ஒரு ஊரில் எங்கள் அப்பாவுக்கு வந்து கையெழுத்து மட்டும் போட தெரியும், எங்கள் அம்மாவுக்கு வந்து கை நாட்டு மட்டும்தான் வைக்க தெரியும். கை நாட்டோட வைக்க தெரியாது, இந்த விரலை தான் நீட்டுவாங்க, பிடிச்சி தான் இந்த விரலை வைக்கணும். அப்படி 2 பேருக்கு பிள்ளையாக பிறந்து இன்னைக்கு குவைத் வரைக்கும் வந்து இந்த இடத்துல உக்காந்துருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நான் என்னையே பாராட்டிக்குவேன், உன்னால் முடியும் அப்படின்னு என்னையே நானே பாராட்டிக்குவேன். அதான் பசங்க படத்தில் வந்து அந்த கைதட்டல் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வச்சுருப்பேன். அதுவும் எல்லா மனசும் இத்தினூண்டு பாராட்டுக்காக ஏங்கி கிடக்கு அப்படிங்கிற ஒரு டைலாக்கையும் நான் வச்சுருப்பேன். என்னை நானே பாராட்டிக்குவேன், உன்னால் முடியும் அப்படின்னு என்னையே நான் பாராட்டிக்குவேன். அந்த நம்பிக்கை என் மேலே உள்ள கான்ஃபிடென்ட் தான் இன்றைக்கி இவ்வளோ விருதுகள். இந்த 3வது படம், அதுவும் ஆச்சரியம், மெரினா படத்துக்கு நான் தயாரிப்பாளர் வேறு ஆகியிருக்கேன், அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 2 படம் பண்ணிவிட்டு உண்மையிலே சொல்கிறேன், நான் என்னால் எதுவுமே சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலை. ஒரு இடத்துல கமிட் ஆகிடுந்தேன், சரியாக வரல அவங்களுடைய பேச்சுவார்த்தைக்கும் என்னுடைய பேச்சுவார்த்தைகள். என்னுடைய இது போக்கு வேறு மாதிரி இருக்குது, அவங்க சொல்கிற சினிமா வேறு மாதிரி இருக்குது. கமர்ஷியல் அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படிங்கிறாங்க. நான் நினச்சிருந்த சினிமாவை பண்ண முடியாது இந்த இடத்துல அப்படின்ன உடனே லேட் ஆகிடுச்சு. அங்கே கமிட் ஆகிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, 1 லட்சம் கூட என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை, இருந்தாலும் சொந்தமாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக ஆரம்பித்து நண்பர்கள் மூலமாக இன்றைக்கி அந்த படத்தை முடித்து ஆடியோ லான்ச் முடித்து
இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிறதே என்னுடைய கான்ஃபிடென்ட். அதுதான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, யாரும் தமிழ்நாட்டை பற்றி இங்கே வந்து இருக்கமே, இங்கே எப்படி இருக்குமே அப்படிங்கிற வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த தமிழ் சங்கத்துக்கும் நான் முதல்ல இன்னொரு நன்றியை சொல்லிக்கணும். ராஜா சாருக்கும் அந்த தலைவர் எல்லாத்துக்குமே. என்ன அப்படின்னா, அவங்க சொன்னாங்க ரொம்ப பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இடையில வந்து சார் வர முடியாது போல சார்லாம் சில கலவரம்லாம் பண்ணேன். என்னாச்சு அப்படின்னா, ஆடியோ லான்ச் பிளான் பண்ணியிருந்தான் மெரினாவில், இந்த மெரினா படத்துக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 படம் தான் ஆடியோ லான்ச் பண்ணணும். ஏன்னா வந்து ப்ரெஸ்காரங்கெல்லாம் வந்து 2 படத்துக்கு தான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அது வரிசையாக 2 படம் 3 படம் 2 படம் 3 படம்னு வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து டேட் கிடைக்கவே இல்லை. ஒரு பொங்கலுக்கு அப்புறம் தான் வந்து வைக்க முடியுங்கிறது டேட் கொடுத்தாங்க. சார் அந்த மாதிரி பொங்கல் கழித்து மறுநாள் ஆடியோ லான்ச் வைக்கணும், வர முடியாது போலே அப்படின்னா, ஐயோ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன்லாம் அனுப்பிவிட்டார். அதனால் என்ன பண்ணால் அப்படின்னா, அந்த திடீர்னு விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் ஒரு பண்ணுவோம் தெரியுங்களா, 5 இட்லி ஆறி போய் கிடக்கும், அதை புட்டு அப்படியே உப்புமா மாதிரி பண்ணுவோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், டக்குன்னு அதை உப்புமா மாதிரி கிண்டி கொடுப்போம், அது ரொம்ப டேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் என்னுடைய மெரினா ஆடியோ லான்ச் நடந்தது. சரி வேறு வழி இல்லை, பொங்கலுக்கு முன்னால் ஆடியோவை லான்ச் பண்ணிடணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எப்போ பொதுவாக இந்த மாதிரி ஒரு தேட்டர் எடுத்து 2 சாங்கு ஒரு ட்ரெய்லரை ஸ்க்ரீன் பண்ணி அப்படி தான் ஆடியோ லான்ச் பண்ணுவோம். அது யூஸ்வல் அப்படி இருக்கும். அதுவும் நானும் அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன், இன்விடேஷன்லாம் அடிச்சு பண்ணணும் அப்படின்னா. பட் இவங்க வந்து ஆகணும், வேறு வழி இல்லை. பட் ஆடியோவை சீக்கிரமாக பண்ணிடணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச்லேயே போய் ஆடியோவை லான்ச் பண்ணிடலாம், சிம்பிளாக பண்ணலாம். அங்கே உள்ள குப்பை கூலங்களை சுத்தம் பண்ணி ஒரு அவேர்னஸை உருவாக்கிட்டு அங்கே வந்து ஆடியோ வெளியிடுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். அதே மாதிரி பிளான் பண்ணி ஆடியோ வெளியிட்டான். உண்மையிலே தேட்டரில் பண்ணாத ஒரு பெரிய பேரே எங்களுக்கு அங்கே மெரினா பீச்சில் அந்த குழந்தைகள் ஒரு முன்னிலை இயக்குனர்கள் கொடுக்க அங்கே உள்ள குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறது மாதிரி பண்ணால், அது உண்மையிலே ப்ரெஸ்காரங்க எல்லாருமே பாராட்டினாங்க. புதுசாக யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா. புதுசாக யோசிக்கலைங்க, அவசரத்துக்காக யோசிச்சேன் அப்படிங்கிறத அடக்கி வச்சுக்கிட்டு சொன்னால், அதுக்கு காரணமாக இருந்த நம்ம தமிழ் சங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே வந்திருந்த அனைவருக்கும் எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, அப்புறம் சென்னையிலிருந்து வந்திருந்த எங்கள் தமிழ் சினிமா கலைஞர்கள் ஆண்ட்ரியா முதல் ஈரோடு, பேரை மறந்துட்டு மன்னிச்சுக்கப்பா மகேஷ், நீ தாண்டா கூட்டி போகணும் போகும்போது. மகேஷ்லேருந்து கோபி எல்லாருக்கும், அந்த நவீன்லேருந்து பிரியா கமேஷ்லேருந்து ராஜு எல்லாருக்கும், எங்கள் டீம் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த தமிழ் எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த தமிழ் சங்கத்துக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு பாண்டியராஜ் அவர்களுக்கு. தற்போது நம் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு பழனிக்குமார் அவர்களை நம் விழா மலரை பற்றி பேச அழைக்கின்றேன். வணக்கம். பொதுவாக ஒவ்வொரு வருடமும் தமிழ் சங்கத்தின் சார்பாக பொங்கல் மலர் வெளியிடுவது வழக்கம். அது இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு தீம் பேஸ்ட், ஒரு கருவை மையமாக கொண்டு வெளியிடலாம் என்று யோசித்த போது எங்களுக்கு கிடைத்த தலைப்பு வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். அது வந்து ஒரு கணியன் பூங்கண்ணார் என்ற ஒரு கவிஞர் எழுதியது. அது இப்போது உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் அதை பயன்படுத்தினாலும் அவரை பற்றி எந்த விதமான தகவல்களுமே கிடையாது. அவரை பற்றி அவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவரை பற்றிய ஒரு டீட்டெயில்ஸான எதுவுமே கிடையாது, ஃபோட்டோஸ் கிடையாது. ஒன்றே ஒன்று வந்து அவர் வந்து பூங்குன்றம் என்ற ஊரில் பிறந்தவர். ராமநாதபுரத்தில் உள்ள மகிபாலன் பட்டி என்ற ஊரே பழைய காலத்தில் பூங்குன்றம் என்று இருந்ததாக தகவல்கள். அவர் ஜோசியத்தில் வல்லவராக இருந்ததுனால கணியன் என்று அழைக்கப்பட்டார். அதை தவிர வந்து அவரை பற்றி எந்த விதமான தகவலும் கிடையாது. ஆனால் அவர் அந்த யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற ஒரு வார்த்தை, அதோட அர்த்தம் வந்து எல்லா ஊரும் எமது ஊரே, எல்லா மனிதரும் எமது உறவே. அந்த ஒரு அர்த்தத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ் மக்கள் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் வாழ்ந்து வருகிறார்கள். நாங்கள் அதை வந்து ஒரு ஜஸ்ட்டு நம்ம பொங்கல் மலரில் அதை பற்றி பண்ணுறதுக்காண்டி ஒரு எல்லா நாட்டில் உள்ள தமிழ் சங்கத்தையெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஒரு ஒரு 2 days கூகுளில் போய் ட்ரை பண்ணோம். வித்தின் 2 days we got 50 தமிழ் சங்கங்கள் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் கண்டுபிடித்தோம். அதாவது வலைத்தளத்தில் பதிவு செய்யப்பட்ட தமிழ் சங்கங்கள், பதிவு செய்யப்படாமல் ஆயிரக்கணக்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களெலாம் அப்ரோச் பண்ணி நாங்கள் அந்த மாதிரி ஒரு யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற தலைப்பில் வந்து புத்தகம் வெளியிட போகிறோன்னு சொல்லி அவங்கள அப்ரோச் பண்ணோம். அவங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக
எங்களுக்கு வந்து பதில் அனுப்பி ஒரு ஊக்கப்படுத்தினார்கள். ஸோ அதை பற்றிய அந்த பதிவுகள் எல்லாமே நம்ம புத்தகத்தில் சோபனையில் வெளியிட்டிருக்கிறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி தான். அது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த கனடாவில் வந்து தமிழ் சங்கத்தில் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது வந்து ஒரு புதுவிதமான முயற்சி, உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் சங்கத்தையும் நீங்கள் இணைக்கிற மாதிரியான ஒரு முயற்சியாக இருக்குன்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ வந்து அந்த சோபனையில் வந்து இப்போ நம்ம வெளியிடுற மாதிரி பண்ணிடலாம், அவ்வளோதான். நன்றி. நான் இப்போது நம் இந்திய தூதுவரான திரு சதீஷ் மேத்தா அவர்களை நம் விழா மலரை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். I request our Ambassador of India to Kuwait, Mr. Satish Mehta, to release the souvenir. இதன் முதல் பிரதியை பெற நம் நிகழ்ச்சியை மற்றும் ஒரு முக்கிய விருந்தினரான நடிகை மற்றும் பாடகியான மிஸ் ஆண்ட்ரியா அவர்களை பெற்றுக்கொள்ள அழைக்கின்றேன். மற்றும் ஒரு பிரதியை திரு பாண்டிராஜ் அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். விழா மலரின் பிரதியை பெற நான் அல்முல்லா எக்ஸ்சேஞ்சில் இருந்த மிஸ்டர் ராஜேஷ் கைரோலா ஜிஎம் அவர்களை அழைக்கின்றேன். கிரீன் ஸ்பிரிங்ஸில் இருந்து மிஸ்டர் ஸ்வரன் சிங் அவர்களை அழைக்கின்றேன். ஸ்ரீலங்கன் ஏர்வேஸில் இருந்த மிஸ்டர் திலீபா, வெஸ்டர்ன் யூனியனில் இருந்து மிஸ்டர் தினா சந்திரன் மற்றும் திரு ஏஎன் நடராஜன் மற்றும் திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்களையும் பெற்றுக்கொள்ளுமாறு மேடைக்கு அழைக்கின்றேன். நான் நம் சங்கத்தின் தலைவர் திரு லிவிங்ஸ்டன் அவர்களை நம் இந்திய தூதுவருக்கு நினைவு பரிசினை வழங்க வேண்டுகிறேன். நம் துணைத் தலைவர் மிஸ்டர் பழனிக்குமார் அவர்களை திரு ஜாசிம் அல் நூரிக்கு நினைவு பரிசினை வழங்க அழைக்கின்றேன். மற்றும் நம் செயலாளர் திரு ராஜா அவர்களை இயக்குனர் பாண்டிராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க அழைக்கின்றேன். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. மேலும் தொடர்ந்து நம் நிகழ்ச்சிகளை காண அரங்கத்தின் முன்னிருக்கும் இருக்கையை கொண்டு அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இடி மின்னலோடு கான மழை பொழிய இருப்பதால் நான் மேடையை ஈரோடு மகேஷிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி.